வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். வாங்க, இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பேக்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிடணும், ஃப்ரண்ட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு பீஸ் நீங்கள் போட்டணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சைஸ்க்கு கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி நறுக்கி போட்டுடணும். நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் சைஸ் பெருசாக வாங்கினீங்கன்னா இன்னும் அழகாக நல்லா வரும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வாழைக்காய் வறுவல் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அந்த சைஸு நறுக்கிக்கணும். இதே மாதிரி எவ்வளோ பண்ண போகிறோமோ அவ்வளோ நறுக்கி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கத்திரிக்காய் இப்படி நறுக்கியிருக்கோம்ல, இதில் இப்படி ரெண்டு பக்கம் பெரட்டிட்டு நம்ம வறுக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறேன்னா, தனியாத்தூள் கொஞ்சம் நிறையா இருக்கணும். இப்போ எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். இது ஒரு 150 கிராமுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இது சாட் மசாலா உப்பு, நீங்கள் வேணும்னா நார்மல் உப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் இது மிளகுத்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலி காரம் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது பியூர் காரப்பொடி, அதுவும் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நிறையா போடலை. அதுக்கப்புறமா இதை பாருங்கள், கொஞ்சோண்டு சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கடல மாவு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா க்ளீனாக பெரட்டிடணும். அதாவது இதையே உப்பு, காரம், மிளகுத்தூள் எல்லாம் இதோட மிங்கிள் ஆகணும். கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் மஞ்சப்பொடி போட்டுப்போம். இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டுரும். போட்டுட்டு நல்லா எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன காரம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டோன்னா அந்த காரத்தோட இதை அது குறைச்சிடும். நம்ம வயிற்றில் புண்ணோ வாய் புண்ணோ ஏற்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்லா கரைச்சி க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோமா. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதுலேயே ஈரம் இருக்கும், இப்படி டச் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வறுக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சிட்டோம், தோசைக்கல் போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம வறுக்கணும் இல்லையா, அதுக்காக முதல்ல தோசைக்கல்லில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அந்த காலத்தில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கல்லெண்ணெயில் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சன்ஃப்ளவர் ஆயில், அந்த ஆயில், இந்த ஆயில்ன்றாங்க. ஹார்ட் ட்ரபிளே வரலன்றாங்க. ஆனால் பார்த்தா இப்போ தான் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணால் என்றைக்குமே நமக்கு வியாதி கிடையாது. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போது தேங்காய் எண்ணெய் காஞ்சிடுத்து. அங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதெல்லாம் இதை பாருங்கள், இப்படி நம்ம வச்சிட வேண்டியது தான். எண்ணெய் சுற்றுத்தா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தட்டை போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிடணும். எந்த பக்கம் வெந்திருக்குன்னு பார்த்து அதை திருப்பி போடுறோம். நம்ம பாருங்கள், நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுத்து, எம்மியாக. நம்மளோட சோஷியல் மீடியா பேஜ் இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதிலெல்லாம் போய் ஒரு ஃபாலோ போட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட டெலகிராம் லிங்க்கு, இந்த லிங்க்கில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லா டவுட்ஸும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். அது இல்லாமல் நாங்கள் டிப்ஸு கொடுத்துட்டே இருப்போம்.